மொட்டைப்பட்ட நேர்களே, உங்களுக்கெல்லாம் ஒரு இன்ப அதிர்ச்சி இருக்குது. அது இன்ப அதிர்ச்சியா இல்லை மகிழ்ச்சியான அதிர்ச்சியா அப்படின்றத நீங்களே டிசைட் பண்ணி சொல்லுங்கள். அடுத்த கட் அண்டு நெக்ஸ்ட்டு சீனில் பார்ப்பீங்க. கடைசியாக ஒரு முறை ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கெல்லாம் ஒரு கேள்வி வந்திருக்கலாம், ஏன் திடீர்னு இந்த மாதிரி ஒரு விபரீத முடிவு அப்படின்னு. ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்டோரின்லாம் கிடையாதுன்னு வச்சுங்களேன். சின்ன ஸ்டோரி தான். நம்ம ரெட் ஜெயண்ட் தான் காரணம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கே கிடையாதுங்க. உங்களுக்கு யாராவது சினி ஃபீல்டில் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கேளுங்க, ஷூட்டிங்கே கிடையாது. 2 வருஷம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆடிஷன்ஸ் பயங்கரமாக இருக்கும். மாதத்துக்கு 4 ஆடிஷன்ஸாக போயிட்டே இருப்போம். ஸோ ஒரு படம் இல்லைனா ஒரு படம் சான்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இப்போல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா படம் பூஜை போகிறதுக்கே யோசிக்கிறாங்க ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா எடுத்த படமே வெளியே விட முடியல. உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். கங்குவாலாம் பார்த்தீங்கன்னா இவங்களாம் ரொம்ப டிஎம்கேக்கு ரொம்ப நெருங்கினவங்க. அவங்களாலே படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. விஷால் ரீசெண்டாக என்ன பேட்டி கொடுத்தாரு தெரியும். அவரோட படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. தெரியும், ஒரு ரெட் ஜெயண்ட் உதயநிதியோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் சினி ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது வேறு வேலை தேடி தான் போகிற மாதிரி நிலைமை ஆகிப்போச்சு. ரொம்ப பாவப்பட்ட நிலைமை ஆகிப்போச்சு சினிமா துறை. சரிங்களா? அதனால் சினி ஃபீல்டில் வாய்ப்பு தேடி சுற்றுறது இன்னும் 2 வருஷத்துக்கு முட்டாள்தனம்ன்ற மாதிரி உணர்ந்து தான் பாருங்கள் முடியாது போச்சு. தூய தமிழில் சொன்னால் என்ன போச்சு நீங்களே எடுத்துங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது கஷ்டம் இல்லை. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு முடிவு. இது சரியாக தவறான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு போடுங்க. எல்லாருக்குமே ஒரு சினிமா துறையில் நல்லா வளரணும், சாதிக்கணும் அப்படின்ற ஒரு எய்மில் வரவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான் நிலவுது நம்ம தமிழ் சினிமாவில். அது மாறணும் அப்படின்றது தான் என்ன மாதிரி கலைஞர்களோட வேண்டுதல். இருந்தாலும் என்னடா பரட்டைக்கான அடையாளத்தை எடுத்துட்டே அப்படின்னு நீங்கள் கேட்டாலும் இந்த பரட்டையோட வீடியோக்கள் தொடர்ந்து பதிவுகள் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக வேணும். சரிங்களா? அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ கஷ்டமான இந்த புதர் மாதிரியான முடிக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி கொடுத்த மிஸ்டர் கார்த்திக் அவருக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில். அவர் தான் இப்போ கட் பண்ணிட்டு இருக்கார். அவர் தான் இந்த ஷாப்போட ப்ரொப்ரைட்டர், இந்த சலூனோட ஸ்டுடியோவோட ப்ரொப்ரைட்டர். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம டெய்லர்ஸ் ரோடு சென்னை கீழ்பாக் அங்கே இருக்குது. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஸ்டுடியோ. அண்டு இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய சொல்ல வேண்டியது இருக்குது, கம்ப்ளைண்ட்ஸ். இருந்தாலும் என்ன பண்ணுறது, வீடியோ ஷார்ட்டாக இருக்குது. பெருசாக சொன்னால் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்கிறது, இது பண்ணுவாங்களே பிளேடு போடுற மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் எப்படி இருந்தோன்னா இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு மாற்றி விட்டார் திரு கார்த்திக். ஆக்சுவலாக அவர் பேசுனதெல்லாம் கொஞ்சம் வீடியோ சவுண்ட் கிளாரிட்டி கம்மி. அதனால் நானே வாய்ஸ் ஓவராக கொடுத்துட்றேன். இது பார்த்திங்கன்னா ஜெனித் ஸ்டுடியோ. இது டெய்லர்ஸ் ரோடு சென்னை கீழ்பாக்கில் இருக்குது. சார் தான் மிஸ்டர் கார்த்திக். அவர் தான் எப்படி இருந்தோன்னா இப்படி ஆகிட்டேன்னு மாற்றி விட்டார். ஸோ அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்டு இந்த வீடியோ பார்த்துருக்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ட்ரோல் பண்ண நினைப்பீங்க. கண்டிப்பாக வரும். அவங்களுக்கெல்லாம் லீட் நானே கொடுத்துட்றேன். இப்போ இந்த கட் பண்ணது நம்ம அன்னியன் படத்தில் வர அன்னியன் 2 நார்மல் விக்ரம் மாறுறல அந்த மாதிரி இருந்ததா, இல்லை வசூல் ராஜா படம் பார்த்துருப்பீங்க, அதில் ரொம்ப நாளாக கோமா ஸ்டைலில் அந்த ஆனந்த் சார் மாறுவார்ல அந்த மாதிரி இருந்ததா அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை வேறு ஏதாவது ஐடியா இருந்தாலும் கமெண்ட் இருந்தாலும் போடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பை.